சரி ஓகே நீ என்ன பார்க்க போகுது மாஸ் மணி கொண்டு ரிவெஞ்ச் அப்படின்ற சீரீஸோட சீசன் 2 ஓட எபிசோட் 7 தான். ஸோ மறக்காம பாருங்க முக்கியமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க யாரும் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஸோ அதை டெஸ்ட் பண்ணி ஈஸியாக போய் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்க இந்த சீரீஸ்ல எந்த எபிசோடும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்குமே லிங்க் கொடுத்துங்க பிளேலிஸ்ட்னு சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்க மறக்காம பார்க்க ஆரம்பிச்சுன்னா கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணி ஆர்டர் பண்ணி பார்க்கறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் இன்னைக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நியூ இயர் தான். ஆக்சுவலி நியூ இயர் அன்னைக்கு காலையில நம்ம ஃபுஜினோமியா ஃபேமிலி இருக்காங்களா அவங்கள தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஃபுஜினோமியாவே பாத்தீங்கன்னா வெளியே சாக்கி எடுத்துறதுக்காக வெளியே போயிட்டு இருப்பா. அப்போ அந்த சைடுல ஒரு சின்ன பையன் வந்துட்டு நம்ம ஃபுஜினோவை அடிச்சிடாம பாருங்க. அப்போ சின்ன பையனோட அம்மா வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதாங்க தெரிய வருது பார்த்தா அந்த சின்ன பையன் அம்மாவும் நம்ம ஃபுஜினோமியாவும் கிட்டத்தட்ட அக்கா தங்கச்சி மாதிரி தான். அப்ப பார்த்து பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ என்னோட பையன் மாதிரி தான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆமா அது ரொம்ப சின்ன வயசு, அப்ப நான் வந்து ரொம்ப அமைதியா இருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சோ ஃபுஜினோமியாவே பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு பழசு நினைச்சு பாத்துட்டு இருக்கான்னு சொல்லலாம். அப்படியே அன்னைக்கு நம்ம ஹீரோக்குமே செக்அப் வந்துட்டு இருக்கான். அந்த செக்அப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து கையில ரேஷஸ் வந்து இருக்கும் பாத்தீங்களா. சோ அது வந்து ஏதோ ஸ்ட்ரெஸ்னால தான் வந்திருக்கு அப்படின்னு மாதிரி டாக்டர் சொல்லிருக்காங்க. ஸ்ட்ரெஸ்னால இதெல்லாம் வரும், இதெல்லாம் நிறைய வரும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஏஜ் ஃபங்க்ஷன் தான். சோ இதுல பயப்படுறதுக்குலாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் இருந்தாலும் நாங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கோம். சோ அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குமே சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம அரகாக்கியை பாக்குறதுனால தான் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இருக்குமோ அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அரகாக்கியை பார்த்ததுல இருந்து அது மட்டும் இல்லாம ரிவெஞ்ச் வெட்டதுல இருந்து தான் இப்போ வந்து பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. நம்ம உண்மையிலேயே அரகாக்கியை லவ் பண்றோமா இல்லையா அப்படின்றது அவனுக்கு சுத்தமா தெரியவே இல்லை. இப்போ அதே டைம்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு கேஃபேல நம்ம கிளாஸ் பிரசிடென்ட் அண்ட் ஹீரோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இங்க பாரு நான் இன்னைக்கு தான் காலையில போயிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல சும்மா போட்டு நொங்க எடுத்துட்டாங்க, தனியாவே அனுப்ப மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் ஃபுல் டே ஆல் டே டிவி பார்த்து தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே இன்னைக்கு நியூ இயர் ஆச்சு, அது மட்டும் இல்லாம எங்கேயாச்சும் வெளியே போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் பாருங்க. ஆமா கண்டிப்பா வெளியே போகலாம், அது மட்டும் இல்லாம நம்ம கேங்கோட போவோம், நம்ம பீச் கேங்கோட போவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாருங்க. ஆமா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சரி மாசுமுறை போறத பாக்குறாங்க. மாசுமுறைக்குமே கால் பண்ணிட்டு அந்த கெஃபே கூப்பிட்டுறாங்க. இப்போ அதே டைம்ல நம்ம அரகாகியுமே பாத்தீங்கன்னா பழைய மெசேஜ் உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த நோட்டையுமே பாத்தீங்கன்னா யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. அப்போ மெய்டுமே அரகாகியை பாத்துட்டு இங்க பாருங்க நீங்க பாக்குற டிவி ஷோ அப்படியே முடிஞ்சு போச்சு, என்ன யோசிச்சுட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம அரகாகியுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஆண்டி இன்னைக்கு நியூ இயர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா நம்ம அரகாகியுமே பார்த்து மறந்துட்டு இருக்கான்னு சொல்லலாம். இப்போ அதே டைம்ல அந்த கெஃபேல தான் காமிக்கிறாங்க. கெஃபேல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே வந்திருப்போம் பாருங்க. வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க, இங்க பாருங்க நானும் பிரசிடென்ட்டும் ட்ரெயின்ல விசிட் பண்ணலாம்னு இருக்கோம், சோ நீ வரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரகாக்கியை கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. பட் அரகாக்கி வந்து ரொம்ப பிஸியா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லி தட்டி கழிச்சிடறான். சோ அரகாக்கி பிஸியா இருந்தா கண்டிப்பா ஒரு மெய்டுமே பிஸியா இருப்பா. சோ ரெண்டு பேருமே கூப்பிட முடியாது, சோ ரெண்டு பேருமே ரொம்ப பிஸியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஃபுஜினோமியா கூப்பிடலாம்னு சொல்லிட்டு ஃபுஜினோமியா கால் பண்ணிட்டு இருக்கா. அந்நேரத்துல பாத்தீங்கன்னா ஃபுஜினோமியா அவகிட்ட உள்ள ஒரு போட்டோ ஆல்பம் இருக்கும், அந்த ஆல்பம் பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அதுல அவ சின்ன பொண்ணாவும் மாசமுனே வந்து சின்ன பையனாவும் இருக்கும்போது போட்டோ எடுத்திருப்பாங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல. சோ அந்த போட்டோ ஆல்பம் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கா பாருங்க. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் போது என்னடான்னு பார்த்தா சின்ன வயசுல மாசுமுனை இருக்கும்போது அவங்க அம்மா தாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க ரெண்டு பேருமே. சோ நம்ம மாசுமுனை இவ்வளவு குண்டா இருக்கா, அது மட்டும் இல்லாம சாப்பிட்டுட்டே இருக்கான்றத பார்த்து அந்த ஃபுஜினோமியா பொண்ணுமே ரொம்பவே பயந்துட்டு இருக்கும். யாரும் அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான் அப்படின்ட்டு. ஆக்சுவலி சாப்பிடறான்றதுக்கு இல்ல நம்மளும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கோம். இந்த நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பீஸ் எடுத்து கொடுப்பான் பாருங்க. அதை பார்த்து இன்னுமே பயந்துரு யாரா அவன் சொல்லிட்டு. சோ அப்படிதான் இவங்க ஃபேமிலி இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பாங்க. சோ அப்படிதான் ஃபுஜினோமியாவுக்கு நம்ம மாசுமுனை அப்படின்னு ஒரு சின்ன பையன் நம்ம சின்ன வயசுல பார்த்தோம் அப்படின்றதே அவளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ அதே டைம்ல கிளாஸ் பிரசிடென்ட்மே சரி ஓகே நான் வந்து ட்ரெயினுக்கு போறோம் நீயும் வரி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஃபுஜினோமியா பொண்ணுமே மாசுமுனை வரா, சோ நானுமே போறேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து கிளம்பி போயிருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே மீட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாருமே ட்ரெயின் விசிட் போயிட்டு ட்ரெயினை வந்து விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே பிளெஸிங் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அரகாக்கி இங்க வந்து கண்டிப்பா எங்க எல்லாம் கண்டுக்க மாட்டா, அவளே லவ் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ இல்லைங்களா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மாசுமுனைமே கொஞ்சம் நெக்லெக்ட் பண்றான். அதை நம்ம ஃபுஜினோமியா பாத்தீங்கன்னா நல்லாவே நோட்டீஸ் பண்ணிக்கிறேன் என்ன ஆச்சு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க உள்ள எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹானட் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கேம் இருக்கும், அந்த கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போ ஃபுஜினோமியாவே எனக்குமே ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து லிட்டில் எக்ஸசைஸ் மாதிரி தான் இதான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எங்க ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிச்ச கேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த ஹானட் சிட்டி அப்படின்றது ஒரு சின்ன பேட்மிண்டன் கேம் மாதிரி தான். சோ நீங்களுமே ஈஸியா வீட்டுல விளையாடலாம் நினைக்கிறேன். சோ அப்படி விளையாண்டுட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் பிரசிடென்ட்டும் அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டும் ரெண்டுமே ஒரே டீமா இருக்காங்க. அப்புறம் ஃபுஜினோமியா அண்ட் ஹீரோ ரெண்டு பேருமே பார்த்தா ஒரே டீமா இருக்காங்க. அண்ட் நம்ம ஃபுஜினோமியா பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளேயர் போல. சோ அவளுமே பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கா. அவ அடிக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் அடி வாங்குற மாதிரி இருக்கு அந்த பால்ல. சோ அப்படியே விளையாண்டுட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா எப்படிதான் இருந்தாலும் கடைசியில ஹீரோட ஃப்ரெண்டும் அப்புறம் அவங்க கிளாஸ் பிரசிடென்ட் இருக்காங்களா அவங்க இந்த டீமும் தோத்துருச்சுன்னு சொல்லிடலாம். அப்படி இவங்க தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு என்ன ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான். அந்நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ இன்னையோட முடிஞ்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளம்பி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி நம்ம ஹீரோமே அவங்க கையில் உள்ள இதை பாக்குற பாருங்க. பார்த்தா இன்னைக்கு வந்து செம்ம ஜாலியா இருந்தேன்,
ஆயிட்டேன் போல, வந்து அந்த ரேஷஸ் எதுவுமே இல்லையே, எல்லாமே போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்கூலுமே ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல்லமே பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவனுமே அரகாக்கியா அன்னையில இருந்து பார்க்கவே இல்லை, கடைசியா கிறிஸ்துமஸ் ஈவ் அன்னைக்கு தான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ ஹால்வேல நடந்து வந்துட்டு இருக்கான். ஹால்வேல நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல அந்த மெய்டுமே நடந்து வந்துட்டு இருக்கா. நம்ம மாசமணிமே திரும்பி பாக்குறேன், பட் அந்த மெய்டு திரும்பி பார்க்காம அப்படியே போய்கிட்டு இருக்கா. அப்படியே மாசமணி போன அப்புறம் திரும்பி அந்த மெய்டு பார்த்துட்டு இருக்கா. பாருங்க, ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஏதோ நடக்குது அப்படின்றது அந்த ஃபுஜிரோமியை ஓரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. இங்க எதாவது நடக்குது அப்படின்ற மாதிரி. இப்படியா அன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுஜிரோமியா பொண்ணுக்குமே ஒரு செக்அப்காக வந்திருக்கும். சோ செக்அப்காக வந்துட்டு அவளுமே ஹாஸ்பிட்டல் வெளியே போக பாருங்க. அப்போ ஹீரோமே அவனோட செக்அப்காக வந்திருப்பான். செக்அப்காக வந்துட்டு அவனுமே ஹாஸ்பிட்டல் வெளியே போவான். சோ ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுஜிரோமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வீட்டுக்கு இன்வைட் பண்ணிப்பா. சோ நம்ம ஹீரோமே நெக்லெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கா. அவனே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருப்பான். சோ வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா அந்த ஃபுஜிரோமியோட அட்டெண்டன்ட் இருப்பாங்களா, அவங்க ஏதோ நம்ம ஹீரோ கொலை பண்ற மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் மிரண்டுகிட்டு இருப்பான், ஏதாவது நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. அப்படியே பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுஜிரோமியாவே என்ன சொல்றாங்க, பாரு உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு நீ ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ற அப்படிங்கிட்ட. இல்ல கையில ரேஷஸ் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு, பட் அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்னால வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கு, எதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, எனக்கு ஒண்ணுமே ஐடியாவே இல்ல, ஆனாலுமே எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அப்போ அந்த ஃபுஜிரோமியா பொண்ணுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ வந்து இது வரைக்கும் ரிவெஞ்ச் தான் உன்னோட லைஃப் கோல் வச்சுட்டு இருந்த, பட் இப்போ உன் லைஃப் கோலே ரிவெஞ்சே இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. சோ உனக்கு வேற ஏதோ பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம அரகாக்கி அண்ட் மாசுமணி ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க அப்படின்றது இந்த ஃபுஜிரோமியா பொண்ணுக்கு சுத்தமா தெரியாது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் ஹால்வேல மெய்ட் அண்ட் ஹீரோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துறது பாத்தீங்கன்னா ஃபுஜிரோமியா மேல தப்பா புரிஞ்சுக்கோ, ஒருவேளை இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபுஜிரோமியா பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கா, பாஸ்ட்ல நடந்ததுதான். சோ பாஸ்ட்ல நடந்த எதையுமே போட்டு குழப்பிக்காது, அதெல்லாம் பாஸ்ட்லயே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதோட பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல நானுமே உன்னை மீட் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதே நீ என்னை மீட் பண்ணி எப்பவா மீட் பண்ண அப்படின்னு கேட்டா, சின்ன வயசுல நான் உன்னை மீட் பண்ணேன், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாருங்க, நம்ம ஹீரோக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் கூட ஞாபகம் மேல பார்த்தோமா அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சுட்டு இருக்கான். கவலைப்படாத, அதனால ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை, பட் பாஸ்ட் இயர்ல எனக்கு முக்கியமா மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே எனக்குமே அது மறக்க முடியாது, அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் தான் காரணம், நான் இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோக்கு அந்த இதுக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் ஹீரோக்கு வந்து யூஸ் பண்ணிருப்பா. அப்போ ஃபுஜிரோமியா என்ன சொல்றான், எனக்கு வந்து மறக்க முடியாது, பட் நான் இன்னுமே அவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. பாருங்க, நம்ம ஹீரோவால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, எனக்கு என்ன சொல்லனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். பட் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இதான் சான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிஸ் பண்ண போறா. பட் அவர்ல அந்த அட்டெண்டன்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏமா நான் என்னமா பண்ணேன், மாஸ்டர் நாம ஏதோ பண்ண வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அட்டெண்டன்ட் சொல்லிட்டு பாருங்க. அப்போ ஃபுஜிரோமியா இல்ல அதெல்லாம் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, நாளா அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா அவன் கையை பாக்குறான் பாருங்க. பார்த்தா திரும்பி அவன் கையில வந்து அந்த ரேஷஸ் மாதிரி வந்துருச்சு. இப்ப என்னடா ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். சோ அவனுமே நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு அவன் இருந்து கிளம்பிடுறான் பாருங்க. அப்போ அந்த க்ரூவல் பிரின்சஸ் இருக்கால, ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் தான் சொல்றேன், அவளுமே வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா. இங்க பாரு நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனல, எப்படி இருக்கு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மெசேஜ் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோ அதுக்கு ரிப்ளை பண்ணவா வேணாமா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு இன்னுமே புரியல, நம்ம வந்து சின்ன வயசுல அந்த பொண்ணை லவ் பண்றோம், பட் இப்ப நம்ம உண்மையிலே லவ் பண்றோமா இல்ல சின்ன வயசுல பண்ண லவ்வுக்காக இப்ப வந்து பரிதாபம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க. நம்ம ஹீரோ கத்துனதை பார்த்துட்டு அந்த சைடு ஒரு பொண்ணு ஜெர்காய் கீழே விழுந்தாரு. யாருமா நீ, நான் தான் காரணமா, சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறான் பாருங்க. பார்த்தா வேற யாரும் இல்ல, அந்த மெய்டு தான். மாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு கிட்ட கேட்டுட்டு இருக்கான் பாருங்க. நீ என்னடா இங்க பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மெய்டுமே பார்த்துட்டு இருக்கா. சோ அதோட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம். மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க யாரும் இது வரைக்கும் சேனல் அக்கௌண்ட் எதையுமே ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பண்ணிருங்க. நீங்க போற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் எனக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. சோ மறக்காம அதுமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.